அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் வலிமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிமையான முறை ஏதாவது தீர்வு இருக்கின்றதா என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். நமக்கு கிடைத்த பொக்கிஷத்தை உங்களிடம் பகிர்ந்துக்க விரும்புகின்றேன். புதிதாக வருபவர் சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா மிக உயர்ந்த கலிமா. ஏனென்றால் ஒரு மனிதன் 40 வருடம் 50 வருடம் பெரும் பெரும் பாவங்களை செய்து வருகின்றான். கடைசியாக வரும்போது, இஸ்லாத்துக்கு வரும்போது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும்போது அவர் 40 வருடம் 50 வருடம் செய்த பாவங்களை மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பிள்ளை போல ஆகிவிடுகின்றான். இவ்வளவு பெரிய மகத்துவமிக்க திக்ர். இதை மாற்றத்தை சகோதரர் இதை மந்திரம் என்று சொல்கின்றார்கள். ஆம், 40-50 வருட பாவங்களை மன்னிக்கப்படுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு சிறந்த தஸ்பீர் சொல்லித்தா யா அல்லாஹ். அப்போது அவர்கள் விசேஷமான தஸ்பீர் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் மூசாவிடம் சொல்கின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என சொல்கின்றான். வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் சொல்கின்றார்கள், இதேதான் எல்லா அடியார்களும் சொல்கின்றார்கள், எனக்கு விசேஷமாக தா என்ன சொல்லும்போது இப்போ அல்லாஹ் சொல்கின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு தட்டிலும் 7 வானம் 7 பூமி ஒரு தட்டிலும் வைத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தட்டு கனமாக இருக்கும். மறுமையில் ஒருவன் பாவங்கள் செய்திருப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனுடைய பாவங்களுடைய பட்டியல் 99 ஓலையில் எழுதப்பட்டிருக்கும். அவன் விழி பிதுங்கி அங்கே நிற்பான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், இதை ஏதேனும் மறுக்கின்றாயா? இல்லையா அல்லாஹ், எல்லாமே நான் செய்தேன் என ஒத்துக்கொள்ளுகின்றான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்று நீ அநீதி செய்யப்பட மாட்டாய். என்னிடம் நீ செய்த ஒரு நன்மை இருக்கின்றது. அவன் என்ன என கேட்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நன்மை இருக்கின்றது. அப்போது அவன் சொல்வான், இந்த 99 ஓலை எழுதப்பட்டிருக்கின்ற பாவங்கள் எங்கே? நான் செய்த இந்த ஒரு நன்மை எங்கே என்று சொல்லும்போது, இல்லை, நீ இன்று அநீதி செய்யப்பட மாட்டாய் என்று சொல்லி அவன் செய்த அனைத்து பாவங்களையும் ஒரு தட்டில் வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதை ஒரு தட்டில் வைக்கும்போது இந்த கலிமாவின் கனத்தால் அந்த ஓலைகள் தூக்கி எறியப்படும். இதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பு அம்சம். அப்படிப்பட்ட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பயன்படுத்தி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு நாளைக்கு அல்லது ஃபஜ்ர் நேரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 2 அமல்கள் கூறுகின்றேன். இதை 40 நாட்கள் நீங்கள் செய்தால் 40 நாட்களுக்குள் உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் உடைத்தெறியப்படும். கடன்கள் அடைக்கப்படும். திருமண தடை நீங்கிவிடும். செல்வ தடை நீங்கிவிடும். எல்லாமே கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறந்த ஒன்றை சொல்லி தருகின்றோம். ஃபஜ்ருக்கு பிறகு ஓத வேண்டும். 3333 தடவை ஓத வேண்டும். 333 என்பது சஹாபாக்கள், அதாவது பத்ர் சஹாபாக்கள் எண்ணிக்கை. அதுவும் இந்த 3000 இதை ஓதுவது 1 மணி நேரம் ஆகும். ஓதி முடித்த பிறகு 3 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்விடம் 7 முறை கேட்டுக்கொள்ள வேண்டும். நோய் குணமாக வேண்டுமென்றால் இதே ஓதி தண்ணீரை ஊதி குடித்து கொள்ள வேண்டும். ஜின் சைத்தான் பிரச்சனை இருந்தால் இதை ஓதி தண்ணீரை ஊதி குடித்து கொள்ள வேண்டும். வியாபாரத்திலும் பிரச்சனையா? இதை ஓதி தண்ணீரை ஊதி கடையில் திரியுங்கள், வீட்டில் தெளியுங்கள். இது காலையில் செய்ய வேண்டிய அமல். மாலை செய்ய வேண்டிய அமல் என்னவென்றால், அஸரிலிருந்து மக்ரிப் வரை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை 3333 முறை ஓதி தண்ணீரை ஊதி
துவா செய்ய வேண்டும். இதேபோல் 2 மணி நேரம் தினமும் செய்து வந்தால் மிகப்பெரிய பரக்கத். ஒரு முறை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை ரஹ்மத் உங்கள் மீது இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 10 தடவை உங்கள் மீது இறங்குகின்றது. 3333 முறை ஸலவாத் ஓதும்போது 33,330 முறை தடவை அல்லாஹ்வின் உடைய ரஹ்மத் உங்கள் மீது இறங்குகின்றது. இவ்வாறு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது இறங்கினால் எல்லா நோயும் நீங்கிவிடும், எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எந்த நியத்தின் ஓதுகின்றீர்களோ அது நிச்சயம் நடக்கும். ஓதி முடித்த பிறகு 7 முறை துவா செய்ய வேண்டும். தண்ணீரை ஊதி குடித்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய துவாக்கள் கபூலாக முக்கியமான விஷயம் என்னவென்றால் 5 நேர தொழுகையை, கடமையான தொழுகையை சரிவர செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி பெற வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அதில் குறை வைக்கக்கூடாது. குழந்தை பிரச்சனையா ஓதலாம், கணவன் மனைவி பிரச்சனையா சேர ஓதலாம், வியாபாரத்து பிரச்சனையா ஓதலாம், கடன் பிரச்சனையா தாராளமாக ஓதலாம். எல்லாத்துக்கும் இதில் தீர்வு இருக்கின்றது. தஹஜ்ஜத் தொழ முயற்சி செய்யுங்கள். இது தொழுகை செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.